வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் நமச்சிவாய நமக. ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனி பகவானும் திருமண வாழ்க்கையும் அப்படிங்கிற விஷயத்தை தான் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகமும் திருமணத்துக்கு முக்கியத்துவம் இருக்குது. அதில் கலத்திரக்கார கிரகம் சுக்கிரன் செவ்வாய்ன்னு சொல்லியிருக்கோம். இதில் சனியோட முக்கியத்துவம் கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேர் திருமணம் தள்ளி போகுது, எதனால் தள்ளி போகுதுங்கிற விஷயத்தை தெரியாமல் இருக்காங்க. என்னென்னா ஒரே வார்த்தை செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் தெரிஞ்சிருக்கிறாங்க. பட் அதையும் தாண்டி சனி பகவான், சனீஸ்வரனாலையும் திருமணம் தடையாகிறதுக்கும், திருமணம் தள்ளி போகிறதுக்கும், திருமணத்தில் கசப்புகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இதை உடனே பொதுவாகவே 7.5 சனி அப்படின்னாலே பயந்துக்கிறாங்க. 7.5 சனி பயப்படவே வேண்டாங்க. 7.5 சனியில் நிறைய பேர் கோடீஸ்வரன் ஆயிருக்காங்க. நிறைய பேர் திருமணம் நடந்திருக்கு. திருமணம் ஆகாதவங்களுக்கு கூட திருமணம் நடந்திருக்கு அந்த டைமில். ஸோ 7.5 சனினால திருமணம் தள்ளி போயிடுச்சு அப்படிங்கிறதுல கிடையவே கிடையாது. கோச்சாரம்ங்கிறது தசாபுத்திகள் அனுமதிக்காமல் கோச்சாரம் வேலை செய்யாது. ஸோ ஒரு கோச்சார சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி தான் உங்களை கொண்டு போகிறது கிடையாது. நிறைய பேர் கேட்குறீங்க, சனி பயிற்சி நடக்குது, சனி எனக்கு நல்லது செய்வாரா, குரு பயிற்சி நடக்குது, ராகு கேது பயிற்சி நடக்குது, எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஜாதகத்தில் உங்களோட அந்த ராகு கேது போகிற இடத்துல, சனி இருக்கிற இடத்துல, இப்போ சனி கும்பத்தில் இருக்குன்னா, கும்பத்தில் கிரகங்கள் இருந்தால் நீங்கள் அதை பற்றி பயப்படுங்க. சனி திசை சனி புத்தி நடந்தால் அதை பற்றி யோசிங்க. அந்த சனியை உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருந்தால் அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 7.5 சனி நல்லதே தான் நடக்கும், சரிங்களா? ஸோ அந்த 7.5 சனிக்காக திருமணம் பண்ணாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் அதனால் தள்ளி போச்சுன்னு சொல்கிறாங்க. அது கிடையாது, ஓகேங்களா? பார்க்க போனால் சனி பகவான் ஜாதகத்தில் உங்களோட ஜாதகத்தில் சனி நல்ல இடத்துல நல்ல பொசிஷனில் இருந்துட்டாருன்னா நிறையா கொடுப்பாரு, அங்கீகாரத்தை கொடுப்பாரு. அதே மாதிரி ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவானது கொடுப்பாரு. உங்களுக்கு ஒரு நல்ல பேர் புகழ், தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல தொழில் அதிபராகிற ஜாதகமெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா சனி பகவான் நல்லா இருந்தாரா கண்டிப்பாக அவங்க அதில் காரகத்துவம் நல்லா இருக்கணும். அப்போ தான் அதில் பெரிய ஆள் ஆவாங்க. ஸோ திருமணத்தை தொட்டு பார்க்குறப்போ 7.5 சனி தொட்டு பயப்படாதீங்க. அதை மட்டும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன், ஓகேங்களா? உங்கள் ஜாதகத்தில் கோச்சாரத்தில் எந்த ஒரு இப்போ ஒருத்தருக்கு இப்போ தனுசு ராசி, மீன ராசின்னு வச்சுக்கிங்களே. மீன ராசிக்கு கும்பராசிக்கு இப்போ ஜென்மத்தில் சனி நடந்துகிட்ருக்கு. கும்பராசிக்காரங்க அத்தனை பேருமே கஷ்டப்படுறாங்கன்னு சொல்ல முடியாது, அத்தனை பேருக்குமே கல்யாணம் நடக்காதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா தசாபுத்தி சனியோட கனெக்ட் ஆகுதா, அந்த நடக்கக்கூடிய தசாபுத்தி சனியோட காரகத்துவத்தோட கனெக்ட் ஆகுதா பார்க்கணும். இல்லை அந்த சனியோட சாரம், சனியோட தசாபுத்தி, ஓகேங்களா? இல்லை நடத்தக்கூடிய தசாபுத்தியோட கிரகம் சனியோட இணைந்திருக்கா பார்த்துருக்கா, இதையெல்லாம் நம்ம பார்க்கணும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஸ்தான பலம் இருக்கான்னு பார்க்கணும். நல்ல ஸ்தான பலத்தோடு இருக்குது சனி அப்படின்னா பிரச்சனை இல்லை. நல்ல ஆதிபத்தியத்தோட சனி இருக்கார் அப்படின்னா பிரச்சனைகள் கிடையாது. அப்போது இந்த மாதிரி சனீஸ்வர பகவான் கும்பத்தில் இருக்குது அப்படின்னா, கும்பராசிக்காரங்க கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. அத்தனை பேருமே ஒரே பிரச்சனை நடக்கணும்ல, அது ஏன் நடக்க மாட்டேது? அதையும் மட்டும் யோசிங்க. நான் இது சொல்கிறத பார்த்தா கதையாக உங்களுக்கு தெரியல, நான் ப்ராக்டிக்கலாக தான் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு சில பேர் ரொம்ப கதையாக பேசுகிறீங்கன்னு நினச்சிடாதீங்க. இந்த விளக்கத்தை சொல்லிட்டா நிறைய பேர் கோச்சாரத்தை பயப்பட வேண்டியது இல்லைன்னு சொல்ல வரேன். ஸோ திருமணத்துக்கு 7.5 சனிக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒரு வேளை 7.5 சனி திருமணத்தை கூட நடத்தி தான் வைப்பாரே தவிர தள்ளி கொண்டு போக மாட்டார், சரிங்களா? அதுக்கு நான் நிறையா ஜாதகத்தை பார்த்துருக்கனால சொல்கிறேன். இந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி ராசி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே மாதிரி பலன் வராது. கோச்சாரத்தில் தசாபுத்தி தகுந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகும், ஓகேங்களா? அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாப்டருக்கு வருவோம். சனி பகவான் அவர் உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் ஒருத்தருக்கு சனி பகவான் இருக்குது. ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக தொழில் அப்படி விஷயத்தில், வேலைங்கிற விஷயத்தில் ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இருக்கும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தொழில் முக்கியமாக, இல்லை கணவரோ இல்லை மனைவி யார் முக்கியம் அப்படின்னு கேட்டால் தொழில் தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது தான் வாழ்க்கை துணையை பற்றி பேசுவாங்க. ஏன்னா சனிங்கிறது தொழில்காரகர். அவர் லக்னத்திலே இருந்து ஒரு துலா லக்னமாக இருந்து அவருக்கு உச்சம் போயிட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தொழில் மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. தொழிலை தொட்டு தான் நிறைய விஷயத்தை பற்றி வீட்லேயே பேசுவார். அதனால் கூட கொஞ்சம் கசப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். குடும்பத்தில் அந்தளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டார். ஸோ தொழில் தான் மெயினாக பார்ப்பார், அது ஒன்று. ஸோ இந்த திருமண வாழ்க்கையில் அது உங்களுக்கு ஒரு பிரிவுகள் வருது இல்லை. ஏன்னா எப்போவுமே தொழிலை பற்றியே பேசிகிட்டு இருந்தால் அந்த திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்?
கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் நீங்கள் எடுத்துக்கணும். ஆனால் வந்து நல்ல ஒரு தொழில் செய்யக்கூடிய இவரை நம்பி ஒரு விஷயத்தை கொடுத்தா அதில் ஒரு நல்ல பேர், நல்ல ஒரு செயல்முறையில் வந்து நல்லபடியாக பண்ணி கொடுப்பாரு அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் ஜாதகத்தில் லக்னத்தில் சனி இருந்தால். இன்னொரு விஷயம், லக்னத்தில் சனி இருந்தால் 7ஆம் இடத்தை பார்ப்பார். ஸோ 7ஆம் இடத்தை பார்க்கும்போதும் சரி, 8ஆம் இடத்துல பார்க்கும்போது 2ல் சனி இருந்து 7ஆம் பறவை 8ஆம் இடத்தை பார்க்கும்போதும் கண்டிப்பாக காலதாமத திருமணம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கோங்க. அது சனி தசையே நடந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு ஒன்றா இந்த சனி லக்னத்தில் இருக்குது அப்படின்னா, வக்கரமாக இருக்குது அப்படின்னா, பெண் பொண்ணாக இருந்துச்சு அப்படின்னா 20 வயசு சீக்கிரமே திருமணம் நடந்துடும். அதை விட்டுட்டோம் அப்படின்னா 30 வயசு 28 வயசுக்கு மேலே தான் பெண்ணுக்கு நடக்கும். ஆணாக இருந்துச்சுனாலும் 23 24க்குள்ளே திருமணம் நடந்துடும் சின்ன வயசுலேயே. இல்லை அப்படின்னா லேட் மேரேஜ் தான் நடக்கும். இந்த சனி வந்து இப்படி தான் கொடுப்பாரு. ஸோ அது வந்து நடக்கிற தசாபுட்டியும் பொருட்டும் திருமணத்துக்கு உண்டான தசாபுட்டிகள் இருந்தால் அதை நடத்தி வச்சுட்டு போயிடும். இல்லை அப்படின்னா காலதாமதமாக நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கணும். 2ல் சனி இருக்குது அப்படின்னா வந்து எப்போவுமே சனி லக்னத்தில் இருக்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா, கொஞ்சம் மந்தமாக இருப்பாங்க. அவங்க விஷயத்தில் வந்து ரொம்ப தெளிவாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன் நான். அவங்களுக்கு ஒரு விஷயம் செய்யணுன்னா அவங்களோட வேலையை கரெக்டாக செஞ்சுருவாங்க. இதே மற்றவங்களுக்கு குடும்பத்திலே வந்து குழந்தைக்கோ இல்லை வீட்டுக்காரமாக்கோ இதை செய்யணும் அப்படின்னா லேட்டாக தான் செஞ்சு கொடுப்பாங்க. அதனாலேயும் ஒரு சில சங்கடங்கள் வரும்னு சொல்லலாம். ஓகேங்களா. 2வது வந்து 2ஆம் இடத்துல சனி இருக்குது அப்படின்னா அது 7ஆம் பார்வையாக உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்கும். இன்னொரு விஷயம், 2ல் சனி இருந்தாலும் குடும்பம் சனி எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்தந்த பாவத்தை தாமதப்படுத்தும். அப்போ வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கும்போது குடும்பம் அமையிறதுக்கு வந்து லேட் பண்ணணும்னு சொல்லலாம். இதே அந்த சனி 2ல் வக்கரமாயிருச்சுன்னா ரொம்ப லேட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா. அப்போது லக்னத்திலையும் 2லையும் சனி இருக்கும்போதும் திருமணத்துக்கு உண்டான விஷயங்கள் தாமதப்படுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். இதே 2ல் சனி இருக்கும்போது 3ஆம் பார்வை 5ஆம் இடத்தை பார்க்கும். ஸோ 5ஆம் இடத்தை பார்க்கும்போதோ இல்லை 5ல் சனி இருந்தாவோ கண்டிப்பாக வந்து புத்திர பாக்கியம் தடையாகும். அந்த புத்திர பாக்கியம் தடையாகுமானா நிறையா விஷயம் பார்த்து சொல்லணும். இது பொதுவான விதியை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா குரு பகவானை பார்க்கணும். 5 கூடையவராக சனியாக இருந்தால் அதையும் பார்க்கணும். இல்லை 5 கூடைய பாவ கிரகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். குரு பகவானை பார்க்கணும். இதையெல்லாம் பார்த்து தான் வந்து குழந்தை ஸ்தானத்தை சொல்லணும். பட் பொதுவாக அந்த 5ஆம் பாவத்தில் இருக்கிற கிரகத்துக்கும் 5ஆம் இடத்தை வந்து சனி பார்க்கும்போது வந்து கண்டிப்பாக தாமதப்படுத்தும். அது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அது எந்த அளவுக்கு தாமதப்படுத்துங்கிறது கிரகத்தோட பலம் பலவீனத்தை பொறுத்து மற்ற கிரகங்கள் அந்த குழந்தைக்கு உண்டான விஷயத்துக்கு உண்டான கிரகத்தையும் பார்த்து தான் நம்ம சொல்லணும். ஸோ ஓகேங்களா. இது ஒரு பாயிண்ட்டு. 2வது பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல ஒரு சனி கிரகம் வந்து வக்ரமாகிறாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து காதல் விஷயத்தில் தோல்விகள் கண்டிப்பாக வரும். முதல் காதல் தோல்வி அடையும். அந்த சனி வலுவை பொறுத்து 1 2 3ங்கிறது எந்த அளவுக்கு அது சக்ஸஸ் 2வது 3வது நடக்குமா இல்லை அது வந்து அதுவும் தோல்வி அடையுமாங்கிறது சனியோட பலம் பலவீனத்தை பொறுத்து நம்ம சொல்ல முடியும். ஸோ சனி வந்து 5ஆம் பாவ அதிபதியாக இருந்து சனி வக்ரமானாலும் சரி, 5ஆம் இடத்துலேயே சனி வக்ரமானாலும் காதல் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து கண்டிப்பாக வந்து பிரேக்கப்புங்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நடந்தே தீரும் ஃபஸ்ட் இதுக்கு செக். ஓகேங்களா. இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா வந்து பூர்வீகம். அங்கே வந்து சனி அங்கே இருந்து பூர்வீட்டுக்கு வந்து போக முடியாமல் தள்ளி போகிறது, இந்த மாதிரி விஷயமும் கொண்டு வரும் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ 2ஆம் இடத்துல சனி இருக்கும்போது குடும்ப அமைய லேட்டாகும். 5ல் வந்து 5ஆம் இடத்தை பார்க்குறனாலையும் கூட காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் குறைவாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் அது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து மற்ற கிரகத்தை பார்த்து தான் அந்த குறைவாக இருக்கா இல்லை சிறிது காலம் மட்டும் தள்ளி போயிட்டு மறுபடியும் குழந்தையாகுங்கிற விஷயத்தில் நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த சனியோட இது இப்படி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் இடத்துல சனி, 7ல் சனி இருந்தால் லக்னத்தை பார்க்கும். அப்போவும் பார்த்திங்கன்னா உங்களோட வாழ்க்கை துணை 7ல் சனி இருக்கிறப்ப வந்து அவங்களும் வந்து தொழில் விஷயத்தில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கலாம். கொஞ்சம் எல்லா விஷயத்துலேயும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசால்ட்டு தன்மை இருக்குன்னு சொல்லலாம். அது ஒரு காரகமாக இருக்குது. அது ஒரு பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து சனி வந்து 7ல் இருக்கும்போது வந்து எந்த விஷயத்துலையும் அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு வந்து பெருசாக இருக்காது. அப்போ அதே பார்த்திங்கன்னா ஒரு சகிப்புத்தன்மை வரப்போ பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா அதாவது ஈடுபாடு இல்லைனாலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக எந்த விஷயத்தையும் செய்யலினாலே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள சண்டைகள் வர்றது சகஜம்தான். எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு. பட் அவங்களுக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கிறப்ப கூட பிரச்சனைகள் வரும். அப்போ அந்த மாதிரி வந்து சனியும் பார்க்கணும். 7ஆம் இடத்துல சனி இருக்குன்னா இவங்க இந்த மாதிரி தான் இருப்பாங்க, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணுங்கிறதையும் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 8ஆம் இடத்துல சனி.
8ல் சனி இருந்தாலும் 7ஆம் இடத்தை பார்க்கும், 7ஆம் பார்வையை 2ஆம் இடத்தை பார்க்கும்போது திருமணத்தை வந்து குடும்பம் அமையிறது லேட் ஆகுது அப்படிங்கிற பாயிண்ட்டை நம்ம எடுக்கிறோம். இன்னொரு விஷயம் வந்து சனி கூட செவ்வாய் சேர்ந்துருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாழ்க்கை போராட்டமான திருமண வாழ்க்கையாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கணும். போராட்டமான திருமண வாழ்க்கைங்கிறது அந்த எல்லாத்துக்குமே அந்த சனி செவ்வாய் சேர்ந்தால் இருக்குமான்னு கேட்டால் மேக்ஸிமம் 50% அது இருக்குங்க. 100% இருக்குமான்னா அதோட தசாபுத்தி நடக்கணும். சாரம் வாங்கின கிரகங்களோட தசாபுத்தி நடக்குது அப்படின்னா அந்த டைமில் வந்து போராட்டம் கண்டிப்பாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு துலா லக்னமாக இருக்குது, சனி செவ்வாய் லக்னத்திலே இருக்குது அப்படின்னா சனி உச்சமாகிறாரு, செவ்வாய் 2 7 கூடையராக வந்து லக்னத்தில் இருக்கார். அப்போ 7 கூடையவர் லக்னத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக சனி கூட சேர்ந்து செவ்வாய் இருக்கிறனால 2 ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அந்த செவ்வாய் திசையில் நிறையாவே வரும். ஆனால் பிரிவுகள் வராது. ஏன்னு கேட்டால் செவ்வாய் லக்னத்தில் இருக்குது. லக்னத்தில் செவ்வாய் இருந்து சனி உச்சமாக இருக்கார். எப்போவுமே சனி வந்து ஆட்சி உச்சமாகி அது கூட கிரகம் இருந்தால் பிரச்சனை பெருசாக பண்ணாது. இல்லை செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருந்து சனி வந்து உங்களுக்கு பலவீனமாக இருந்தால் பிரச்சனை அதிகமாக கொடுக்கும். ஏன்னா செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்காது. அந்த விஷயத்தை எல்லாமே நம்ம கவனித்து பார்த்து தான் வந்து பிரிவுகள் வருமா இல்லை கசப்போடவே அந்த திருமண வாழ்க்கை கொண்டு போவாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்த்து சொல்ல முடியும். ஓகேங்களா? அப்போது அந்த சனி வந்து செவ்வாயோடு இருக்கிறப்ப வந்து கணவர் வந்து புரிஞ்சிக்க மாட்டார். இல்லை பெண் ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில் வந்து கணவர் புரிஞ்சிக்க மாட்டாங்க, பிடிவாதம் இருக்கும் அவங்கக்கிட்ட. அதே மாதிரியே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சனி செவ்வாய் வந்து சேர்ந்துருக்கும் பட்சத்தில் செவ்வாய் லக்னத்தில் இருக்குது. இதில் ஒரே ஒரு பாயிண்ட் நீங்கள் என்ன பண்ணோன்னா ப்ளஸ் பாயிண்ட் வந்து களத்திரக்காரங்க இருக்க செவ்வாயே லக்னத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த பொண்ணு வீட்டுக்காரை விட்டு கொடுக்க மாட்டாங்க. என்ன சண்டை நடந்தாலுமே இந்த பொண்ணு சகிப்புத்தன்மையோட கொண்டு போவாங்க வாழ்க்கையை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்து அது 7ஐயே பார்க்குது. அப்போது 7ஆம் அதிபதி ஸ்ட்ராங் ஆகிறாரு. அப்போ அவர் சொல்கிறத வந்து கேட்கணுங்கிற அந்த உண்டுதல் தான் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த விஷயத்தில் வந்து சகிப்புத்தன்மையோட லைஃப்பை கொண்டு போகத்தான் வந்து இவங்க விரும்புவாங்க அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கலாம். இதே துலா லக்னம் இல்லாமல் வேறு லக்னங்கள் இருக்குது அப்படின்னா அந்த சனியோட ஆதிபத்தியம் செவ்வாய் வந்து 6 வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தையும் பார்த்து தான் வந்து பலன்கள் மாறுபடும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த சனி கூட வந்து உங்களுக்கு 7ஆம் அதிபதியாகவே சனி இருக்கிறாரு அப்படின்னா அது அந்த சனி கூட வந்து பகை கிரகங்கள் சேரும்போது கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். ஈகோங்கிற பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். இதே சுக்கிரன் இருக்குது சனி கூட அப்படின்னா அவங்க வந்து பழைய ஒரு நினைவுகளை வந்து எப்பவுமே லைஃப் லாங் மறக்காமல் இருப்பாங்க. அந்த நினைவோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த நினைவை வந்து இப்போ ஒரு காதலே பண்ணுறாங்க அப்படின்னா அது பிரேக்கப் ஆனாலும் உங்களுக்கு அடுத்தது வந்து தன்னோட மனைவிக்கிட்ட அந்த எதிர்பார்ப்பை எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஆனால் அந்த எதிர்பார்ப்பு கிடைக்காமல் இருக்கும்போது திருமண வாழ்க்கை கொஞ்சம் கசப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து சனிங்கிற அந்த கிரகம் வந்து உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் வந்து வக்கரமானாலும் சரி, நீசமானாலும் சரி, அஸ்தங்கமானா ஆனால் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் உங்களுக்கு வந்து பொருளாதாரம் வந்து எங்கே பற்றாக்குறையாக இருக்கோ அங்கேயும் வந்து திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும். அப்போ அந்த வேலை ஒரு விஷயத்தில் வந்து கரெக்டாக போக முடியாமல் போகிறது, சனி அஸ்தங்கமாக இருக்குது அப்படின்னா வேலைக்கு கரெக்டாக போனால் திருப்தியாக இருக்காது. ஆனால் அவருக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்காம இருக்கும். அதனால் வீட்டில் வந்து பொருளாதார தட்டுப்பாடு வந்து அதனால் வந்து பிரச்சனைகள் வர்றது இதெல்லாமே வந்து இருக்குது. ஸோ சனீஸ்வரனால் திருமணத்துக்கு உண்டான விஷயங்கள் இப்படி ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம்னு கேட்டோம்னா சனி சந்திரன் சேர்க்கை புணர்ப்பு தோஷம். இந்த சனி சந்திரன் சேர்க்கை யாருக்கெல்லாம் 2ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இருந்து உங்களுக்கு வந்து 2ஆம் இடத்தை பார்த்தாவோ இல்லை 7ஆம் இடத்தை பார்த்தாவோ அப்படி ஒரு கனெக்ஷனோடவோ இல்லை சனி சந்திரன் வந்து சனி வீட்டிலையோ இல்லை சந்திரன் வீட்டில் சனியோ இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த சனி சந்திரன் வேலை செய்யும். அப்போ இந்த சனி சந்திரன் என்ன பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தடங்களை கொடுத்துட்டே இருக்கும். திருமணம் நடக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் கூட ஒரு சில பேர் ஒரு திருமணம்னா நிச்சயதார்த்தமாகி திருமணம் முடிகிறது, மேடை வரைக்கும் போய் திருமண மேடை வரைக்கும் போய் திருமணம் முடிகிறது எல்லாமே இந்த சனி சந்திரன் சேர்க்கை தான். இல்லை சனி கல்யாணத்துக்கு ஆனதுக்கப்புறம் அப்போவே அடுத்த நாளே பார்த்திங்கன்னா என்னால் இவங்க கூட வாழ முடியாதுன்னு சொல்கிறவங்களாம் இருப்பாங்க. அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சனி சந்திரன் சேர்க்கை. அப்போ என்ன பண்ணோன்னா சனி சந்திரன் சேர்க்கை 2 பேர்த்துக்கு என்ன மாதிரி கனெக்ஷன் இருக்குதுன்னு இருஜாதக கூட்டத்தில் பார்த்து தான் வந்து முடிவு பண்ணணும். ஒருத்தருக்கு சனி சந்திரன் சேர்க்கை இல்லாமல் ஒருத்தருக்கு மட்டும் இருக்குனாலும் கவனமாக பார்த்து சேர்த்தணும். 2 பேர்த்துக்கும் இருக்குன்னா 2 பேர்த்துக்கும் எந்த கிரகம் எந்த பாவத்தில் இருக்குது, எந்த ராசியில் இருக்குது, அது இந்த ராசி பார்க்குற மாதிரி இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்து தான் நம்ம முடிவு சொல்ல முடியும். ஸோ சனி சந்திரன் இருக்கிற ஜாதகங்கள் கண்டிப்பாக வந்து திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது இல்லை, கொஞ்சம் கசப்போடு தான் திருமண வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. அந்த திருமணம் தாலி கட்டுற வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு பயத்தோடு தான் வந்து பெற்றவங்க இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம். அப்போ வந்து எப்போவுமே இந்த சனி சந்திரன் சேர்க்கைன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த ஜாதகம் இருக்கிறவங்க
ரொம்ப ஒரு திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயதார்த்தம் பண்ணி 1 மந்த்லேயே திருமணத்தையும் முடிச்சிடணும். சீக்கிரமே திருமணத்தை முடிக்கணும். காலதாமதம் தள்ளி கொண்டு போகக்கூடாது. இது என்ன ஆகும்னா, நீங்கள் திருமணம் நிச்சயதார்த்தம் பண்ணிவிட்டு ஒரு 3 மாதம் 6 மாதம் கழித்து நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே இவங்க 2 பேரும் ஃபோனில் பேசியே பிரிவை ஏற்படுத்தி திருமணமே வேண்டாம்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு கொண்டு போகிற விஷயந்தான் இந்த சனி சந்திரன். சனி சந்திரன் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு சொந்த தொழில் பண்ணுற வாய்ப்புகள் நிறையா வரும். சொந்த தொழில் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கும். ஏன்னா மனசு தான் சந்திரன், சனி தொழில். சந்திரன் கூட என்னென்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தோட காரகத்துவமும் பிடிக்கும், அந்த கிரகத்தை தொட்டு தொழிலும் பிடிக்கும், அந்த கிரக உறவுகளையும் பிடிக்கும். இது ஒரு பாயிண்ட் இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால் இப்போ சந்திரன் கூட சனி இருக்கனால தொழில் செய்யணுங்கிற ஆர்வம் ஆசை அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இன்னொன்று, சந்திரன் கூட எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தை தொட்டு நீங்கள் தொழில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் வருமானமே வரலையும் கூட சந்தோஷமாக செய்வீங்க. அந்த விஷயங்களும் இதில் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இதில் நம்ம திருமணத்தை தொட்டு பார்க்கும்போது சனி சந்திரன் சேர்க்கை, சனி சந்திரன் பார்வை, இது கவனமாக பார்த்துக்கணும். நீங்கள் எந்த விஷயத்தையும் வெளிப்படுத்தாமல் சிம்பிளாக திருமணத்தை முடித்து ரிசப்ஷன் கூட நீங்கள் கிராண்டாக பண்ணிக்கிங்க. பட் தாலி ஏறுற வரைக்கும் யார்கிட்டையும் ரொம்ப அலப்பறையாக பேசக்கூடாது திருமணத்தை பற்றி அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கணும். 2 பேருமே சம்பந்திகளும் கம்யூனிகேஷன் கரெக்டாக வச்சுக்கணும். இடையில 3வது ஒருத்தரை விட்டு அதனால் பிரச்சனை பிரிவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இதுதான் சனி சந்திரன் சேர்க்கையோட பிரச்சனையும் சரி தாமதத்தையும் குறிக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் சனி சந்திரன் மூலமாக. ஒரு ஜாதகத்தில் சனி பலவீனமாச்சு அப்படின்னா திருமணத்தை சம்மந்தப்பட்ட பாவத்தோட தொடர்பு கொள்ளும்போது மட்டும் நீங்கள் அதை கல்யாண வாழ்க்கை திருமண வாழ்க்கையை பற்றி நம்ம யோசிக்கலாம். பட் எப்படி பார்த்தாலும் தொடர்புகள் வரும். சாரநாதனாகவோ இல்லை பாவத்தோடவோ இல்லை உங்களுக்கு பார்வை மூலமாகவோ டிகிரி மூலமாக கூட உங்களுக்கு சனியோட பார்வை சேர்க்கை எல்லாமே வரும். அதோட அந்த பலவீனமாகி 7 குடையரோட சனி சேரும்போதோ இல்லை 7ஆம் இடத்துலையோ 2ஆம் இடத்துலையோ சனி சம்மந்தப்படும் போதோ இல்லை ராகு கேதுவோட கிரகணம் ஆகிறனாலையோ நீசமாகறனாலையோ அஸ்தங்கமாகறனாலையோ இதனால் கூட சனி பலவீனமாகும் போது கண்டிப்பாக அங்கே அந்த களத்திரக்கார கிரகத்தோடவோ இல்லை திருமண சம்மந்தப்பட்ட 7ஆம் அதிபதியோடவோ கம்யூனிகேஷன் ஆகும்போது சம்மந்தம் படும்போது மட்டும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கசப்புகள் வருதுங்கிறது நிதர்சனமான உண்மை. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம்.